வாராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு தங்கமே, எப்படி இருக்கிறாய்? வாழ்க்கையையே கஷ்டமாக பார்த்து கொண்டு இருக்கிறாயா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், அதை நாம் தான் சமாளிக்க வேண்டும். அந்த ஒரு விஷயம் தெரிந்தால் வாழ்க்கையை நாம் சுலபமாகவே நகர்த்தி செல்லலாம். வாழ்க்கையை நம் தானே கஷ்டம் என்று பார்க்கிறோம், நம் தானே அதை உருவாக்குகிறோம். ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது அதை சமாளிக்க நமக்கு தெரிய வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் அனைத்தையுமே சாதிக்க வேண்டும் என்றால் எதுவுமே எளிதாக கிடைக்காது, கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நாம் வர வேண்டும் என்று நினைத்தால் பல விஷயங்களை தாண்ட வேண்டும். கஷ்டங்கள், அவமானங்கள், விடாமுயற்சி, ஏன் பல தடைகள் கூட வரும். ஆனால் அது எதையுமே நம் பொருட்படுத்தாமல் நம் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரிகிறதா? அப்பொழுதுதான் அனைத்துமே நமக்கு சாதகமாக அமையும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்கு தெரியவும் தெரியாது. ஏனென்றால் நாம் தான் ஏற்கனவே பல கஷ்டத்தை பார்த்து விட்டோமே. தங்கமே, வாழ்க்கை உன்னை மிக மிக கஷ்டப்படுத்துகிறது. ஆனால் அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை செய்து கொண்டே இரு. செய்யும் வேலை நேர்மையாக இருக்கட்டும், நிதானமாக இருக்கட்டும். உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். பல நாள் பல பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கும் தங்கமே. ஆனால் அது எதையுமே உன்னுடைய ஞாபகத்திற்குள் வைத்து கொள்ளவே வேண்டாம். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை எவ்வளவு சமாளித்து உன் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேனா? நீ பிறந்ததிலிருந்து நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் என்னென்ன நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எதையுமே நினைத்து கவலைப்படாதே, நிதானத்துடன் இரு. எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். இந்த வாராகியை நம்பிவிட்டாய், இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே சொர்க்கம்தான். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.